கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். The Lord has taken away your punishment. He has turned back your enemy. Israel's king, the Lord, is among you. No longer will you fear any harm. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் வசனமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் தேவன் தமது ஜனங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை அளிக்கிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கு ஆக்கினை என்பது தண்டனை அல்லது குற்றச்சாட்டு என்று பொருள். மனிதன் பாவத்தினால் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக நிற்கிறான். ஆனால் தேவன் கிருபையால் நம்மை குற்றம் சாட்டிய அனைத்தையும், நம்முடைய பாவத்தின் தண்டனையையும் அவர் நீக்குகிறார். இது நமக்கு சொல்வது, தேவன் நம்மை தண்டிக்க விரும்பவில்லை, மீட்டெடுக்க விரும்புகிறார். உன் சத்துருக்களை விலக்கினார். இது வெளிப்புற எதிரிகளை குறிக்கலாம். அதே சமயம் உள்ளார்ந்த சத்துருக்களையும் குறிக்கிறது. அதாவது பயம், மன அழுத்தம், குற்ற உணர்வு, சந்தேகம் ஆகிய இவற்றை எல்லாம் தேவன் விலக்கி நமக்கு ஜெயம் தருகிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இதுவே இந்த வசனத்தின் மையம். தேவன் நம்முடன் இருப்பது பாதுகாப்பு, சமாதானம், தைரியம், வழி நடத்தல். இங்கு உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்படுவதிலிருந்து தேவன் தொலைவில் இருப்பவர் அல்ல, நம்முடன் இருப்பவர். அவர் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியில் வாசம் செய்கிறார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இதுவே நம்முடைய பெரிய பலம். அதனால்தான் முடிவில் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று உறுதி அளிக்கிறார். தேவன் நம்முடன் இருந்தால் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. எதிர்காலம் குறித்து அச்சப்பட தேவை இல்லை. அவர் பாதுகாப்பும் சமாதானமும் நமக்கு உறுதி. தேவன் இருக்கும்போது தீங்கு வந்தாலும் அது நம்மை அழிக்க முடியாது. இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வது, தேவன் நம்முடைய கடந்த காலத்தை மன்னிக்கிறார், தற்போதைய போராட்டங்களில் நம்முடன் இருக்கிறார், எதிர்காலத்தை பாதுகாப்பாக நடத்துகிறார். ஆகையால் நாம் பயம் இல்லாமல் நம்பிக்கையுடன் கர்த்தர் மேல் முழுமையாக சார்ந்து வாழ வேண்டும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்களித்திருக்கும் தேவன் தாமே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். தேவன் நம்முடன் இருப்பது பயத்தை அகற்றுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை ரோமர் 8:1 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தேவன் மன்னிப்பை வழங்குவதால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர்
என்னோடே கூட இருக்கிறீர் என்று தாவீது கூறுவதை சங்கீதம் 23:4 வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனை மத்தியிலும் கலங்காமல் பயப்படாமல் இருக்க முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: தேவன் நம்முடைய கடந்த காலத்தை சுத்திகரிக்கிறார். ஆக்கினைகள் அகற்றப்படுகின்றன. மன்னிப்பு கிடைக்கின்றது. தேவன் நம்முடைய தற்போதைய போராட்டங்களில் ஜெயம் தருகிறார். சத்துருக்கள் விலக்கப்படுகிறார்கள். உள்ளார்ந்த சங்கடங்கள் அகற்றப்படுகின்றன. தேவன் நம்முடன் வாழ்கிறார். நம் வாழ்க்கையின் மத்தியில் இருக்கிறார். தேவன் நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்போம். நம்பிக்கையுடன் வாழ முடியும். இந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேற நாம் அனுதினமும் தேவனின் பாதம் அமர்ந்து நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி அவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். மன்னிப்பதில் தயை பெருத்த தேவன் தாமே நம்மை மன்னித்து அவர் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார். அனுதினமும் அவரது வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவரே அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நம் நடுவில் உலாவி நம்மை பாதுகாத்து இனி எந்த தீங்கும் நம்மை அண்டிவிடாமல் காப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse is a powerful promise of God's grace and presence. God removes our punishment, that is forgiveness, drives away our enemies, that is victory over struggles, and lives among us, that is His presence. Because of this, we no longer need to fear harm. In short, God takes care of our past forgiveness, walks with us in the presence, and secure our future protection. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த அருமையான வாக்கு தத்தத்திற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா சத்துருக்களையும் நீக்கி ஜெயம் தந்தருள வேண்டுகிறோம். நாங்கள் எங்கே சென்றாலும் நீர் எங்களுடனே இருக்கிறீர் என்பதை உணரத்தக்க கிருபையை எங்களுக்கு தாரும். எங்கள் மனதில் பயம் அல்ல, சமாதானம் நிரம்பட்டும். எங்கள் எதிர்காலத்தை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இனி தீங்கு எங்களை அணுகாதபடி காத்தருள வேண்டுகிறோம். மீண்டுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.